இங்க ஹீரோ லவ் பண்ற பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடறா. ஸோ அவ வாங்கி கொடுத்த பொருள் எல்லாத்தையும் நெருப்புல போட்டு எரிக்க ஆரம்பிச்சிடறா. நான் உண்மையா இருந்துமே அவ பிரேக்கப் பண்ணிட்டா. ஸோ அவ எப்படியாச்சும் நான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட சபதம் எடுக்கிறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஓனா ஒரு ஹோட்டல் நடத்த ஆரம்பிச்சு அதிலே செஃபாவும் இருக்கான். ஆக்சுவலா ஹீரோ எந்த சொந்தமும் இல்லாம ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருப்பான். ஸோ இவனுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சின்ன ஃபேமிலியா வாழணும் தான் ரொம்பவும் ஆசையா இருக்கும். ஆனா அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு போனதுல இருந்து அது நடக்காம போயிடுது. இப்போ இவனுக்கு ஃபேமிலி இல்லாதனால ஹோட்டல்ல சின்ன தப்பு செஞ்சாலுமே யார் எவருன்னு பார்க்காம ஃபேமிலி ஆளா இருந்தாலுமே வேலையை விட்டு தூக்கிடுறான். ஸோ அதனாலேயே அவங்க ஃப்ரெண்டு இவனுக்கு கல்யாணம் பண்ணாதான் ஃபேமிலியோட அருமை தெரிஞ்சு இதெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு மேட்ரிமோனில பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஃபேமிலியை விரும்புற மாதிரி இவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கூட கிடைக்காம கடைசியில அஞ்சலின்ற பொண்ணு இவனுக்கு ஏத்த மாதிரியே கிடைக்கிறா. சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசி பழகி கல்யாணமும் பண்றாங்க. லைஃப்ல செட்டில் ஆகிட்டு குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. சோ இப்போ எல்லாமே முடிஞ்சு டாக்டர் கிட்ட பிரெக்னன்சி செக்அப்காக போறாங்க. ஆனா அவங்க செக் பண்ணிட்டு இவங்களுக்கு குழந்தை பெத்துக்கிற பாக்கியமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இவங்க ரெண்டு பேருமே உடஞ்சு போயிடுறாங்க. இந்த பொண்ணுமே ஊர்ல இருக்க எல்லாருமே என்ன பேசுவாங்களோ சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றான். ஆனா ஹீரோ நீ ஒன்னும் கவலைப்படாத, என் மேலதான் குறை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். இருந்தாலுமே இவனுக்குமே ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படியே ஒரு வருஷம் போகுது. ஒரு டாக்டர் குழந்தை பெத்துக்க முடியாதவங்களாம் சரோகசி மூலமா குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ அதை கேட்டதுமே இவங்க அது மூலியமா குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட பேசி பாக்குறாங்க. பட் இதை பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாம ஹாஸ்பிட்டல் வந்து போறாங்க. பிக்கப் பண்ணும்போது தான் அந்த டாக்டர் ஹீரோவை பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க தான் அவங்க எக்ஸ்லவரா இருப்பாங்க. சோ அதை பார்த்ததுமே அப்செட் ஆயிடுறாங்க. அண்ட் ஹீரோட வைஃப் கிட்ட இந்த மெத்தட் ஓகே பண்ணலாம்னு சொல்றாங்க. சோ இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவங்களோட மெடிக்கல் டீடைல்ஸ் எல்லாம் ஹீரோ படிச்சிராரு. அப்ப அந்த டாக்டரோட நேம படிக்கும் போது தான் நம்மளோட எக்ஸ்லவர் தான் அந்த டாக்டர்னு தெரிஞ்சு போகுது. இப்போ வைஃப் வந்து சரோகசி முறையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. அண்ட் அதுக்காக அந்த டாக்டரே ஒத்துக்கிட்டு குழந்தையை பெத்து தரேன்னு சொல்றாங்கன்னு சொல்றா. அதை கேட்டதுமே ஹீரோ ஷாக் ஆவான்னு பார்த்தா ரொம்பவும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடறான். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கும் போது ஹீரோ இந்த பொண்ணை ரொம்பவும் டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். பட் இந்த பொண்ணுக்கு இந்த லவ் கல்யாணத்து மேலாம் நம்பிக்கை இல்ல, ஃப்ரெண்டா பழகும் அப்படியே பிரிஞ்சலாம்னு சொல்லிட்டு தான் முடிவு எடுத்திருப்பா. ஆனா இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாம இருக்க. ஒரு நாள் எங்க மாமா பையன் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கூப்பிடறான்னு சொல்லிட்டு சொல்லுவா. நான் போயிட்டு அவன் கிட்ட இந்த கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லுவா. அப்பதான் ஹீரோக்கு இவளுக்கு எந்த கல்யாணத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையே தெரிய வருது. பட் இவன் அந்த பொண்ணு கிட்ட எனக்கு ஃபேமிலினா ரொம்பவும் பிடிக்கும், அதனால தான் நான் உன்னை லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்றான். ஆனா இவன் நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, உங்க கூட நான் ஃப்ரெண்டா வேணா இருக்க, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறா. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அந்த பொண்ணு கிட்ட உட்கார வச்சு பேசி பார்க்கறான். பட் அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டா. சோ இவன் ரொம்பவும் கோவப்பட ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்ததுமே இவனை எப்படி சமாளிக்கிறது தெரியாம ஹீரோவை கட்டி பிடிச்சி கிஸ் பண்றா. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்துறாங்க. எழுந்து பார்த்தா இந்த பொண்ணு அங்க வந்து கிளம்பிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோ விட்டு இந்த பொண்ணு பிரியும் போது இந்த கல்யாணம் குழந்தை குட்டிலாம் எனக்கு செட் ஆகும்னு சொல்லியிருப்பா. பட் இவன் என்னோட குழந்தை உன் வயித்துல தான் வளரும்னு சொல்லிட்டு சவால் விட்டு இருப்பா. சோ அதுக்காக தான் இதுக்காக ஒத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். அதை கேட்டதுமே இவன் ஷாக் ஆயிடுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோட வைஃப் குழந்தை பெத்துக்கிறவங்கள இந்த பொண்ணு நம்ம வீட்லயே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. ஹீரோ அதுக்கும் ஒத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்லயே தங்க வச்சுக்கிறான்.